சீமான் மரம் ஏறி கல் இறக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்க இணையத்துல பார்த்திருப்பீங்க. ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கிறது. கல்லை இறக்கி கல்லை விற்பனை செய்ய வேண்டும், கல்லுக்கு தமிழ்நாடு அரசு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் அப்படின்லாம் வந்து சீமான் பேசிட்டு இருக்கிறாரு. பொதுவாக வெறும் ஸ்டேட்மெண்ட்டா இதை பேசுவது வேற. ஆனால் ஒரு மரத்தில் ஏறி போய் கல் இறக்கி அதை தானும் குடிச்சு மற்றவங்களை குடிக்க வச்சு அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு அரசியல் தலைவர் கொடுப்பது என்பது வேறு. சீமான் எப்போதுமே வளர்ச்சி, தமிழ் வளர்ச்சி, தமிழர்கள் வளர்ச்சி என்று பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்ததோ அதை இப்போ கொண்டு வரணும் என்று சொல்வதாகவே இருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். தமிழ்நாட்டில் கல் இறக்குவதற்கு தடை, கல் விற்பனை செய்ய தடை, கல்லு கடைகள் திறப்பதற்கு தடை அப்படின்னு சொன்னால் அந்த தடையை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாருமே இருக்க மாட்டாங்க என்பதுதான் உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே கல்லுண்ணாமை என்பதையெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக பின்பற்றக்கூடிய கட்சியாக எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அதே நேரத்தில் இந்த கல்லு ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. கல் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கல் உடம்புக்கு நல்லது அப்படின்னு யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கல் குடிக்க ஆர்வமாக இருப்பவர்கள் தான் சொல்கிறார்களே தவிர்த்துட்டு அதை சொல்ல வேண்டிய மருத்துவர்கள் யாரும் கல் வந்து ரொம்ப நல்ல விஷயம், டெய்லி ஒரு மொந்த கல் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்கும், உங்களுக்கு பிபி வராது, உங்களுக்கு சுகர் வராது அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்களாக இல்லை. இன்னொரு விஷயம், கல்லை வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கல்லை தடை செய்தது அதிமுக அரசு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எம்ஜிஆர் எப்போ தடை செய்தார்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1987 அன்று தான் வந்து கல் இறக்கி விற்பனை செய்வதை தடை செய்தார். அதற்கு முன்பாக கல் இறக்கி விற்கலாங்கிறது ஒரு நிலையாக இருந்தது. கல்லு கடைகளும் தமிழ்நாட்டில் இருந்தது உண்டு. எம்ஜிஆர் ஏன் அப்படி செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்துக்குரிய ஒரு நியாயம் அவருக்கும் இருந்தது. எம்ஜிஆர் செய்தார் என்பதாலேயே அதை எல்லாத்தையும் வந்து நாம் வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் வருடந்தோறும் கல் வந்து எப்பவுமே கிடைக்காது. தென்னங்கல்லாகட்டும் பனங்கல்லாகட்டும் அதுக்குன்னு வந்து ஒரு சீசன் இருக்கிறது. வருடம் முழுக்க நீங்கள் ஒரு மரத்தில் இருந்து கல் இறக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மரத்தோட காய்ப்புலாம் வந்து என்ன ஆகும், அந்த மரத்தோடைய மற்ற பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தயாரிக்கிறதுல வந்து சிரமம் ஏற்படும். அதனால் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு வந்து கல் இறக்க விடுவாங்க, அடுத்த சீசன் வந்து காய் காய்க்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இது போல நேரங்களில் கல் தட்டுப்பாடு ஏற்படும் போது கல் விற்பனையாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில ரசாயனங்களை கலப்பாங்க. அதாவது 2 லிட்டர் கல்லில் கொஞ்சம் ரசாயனங்களை கலப்பதன் மூலமாக அதை 10-15 லிட்டராக மாற்ற முடியும். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மாற்ற முடியும். அதே மாதிரி அதில் வந்து போதைக்காக ஸ்பிரிட்டு கலக்கிறது, ஆர்எஸ் பவுடர் கலக்கிறது, இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். கள்ளச்சாராயத்தால் என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுகிறதோ அது போன்ற பாதிப்புகள் கல்லினாலும் ஏற்பட ஆரம்பிக்கிறது. கல் குடிச்சு பார்வை போகிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதாவது நேரடியாக மரத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த கல்லில் அந்த பாதிப்புகள் எல்லாம் இல்லை. அந்த கல்லை இறக்கி அதை ஒரு விற்பனை பண்டமாக மாற்றும்போது லாபம் காரணமாக விற்பனையாளர்கள் செய்யக்கூடிய வேலைகளால் அதுபோல ஒரு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகின்றன. இதை அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன் டாஸ்மாகை அரசாங்கம் கட்டுப்படுத்துது? டாஸ்மாக் மூலமாக அரசாங்கமே மதுபானங்களை விற்கிறது. அப்படி இருக்கும்போது கல்லை வந்து ஏன் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பு கல்லுக்கு கிடையாது. இது ஒரு குடிசை தொழில். தனித்தனியாக ஒரு மரமாக இருக்கிறது. எல்லா கிராமங்கள்லையும் ஆங்காங்கே மரங்கள் இருக்கிறது, ஏரிக்கரையில் மரங்கள் இருக்கிறது. அதை வந்து ஒருத்தர் ஏறி போயிட்டு இறக்குறாரு. இறக்கி அவர் யாருக்கிட்ட அதை கொடுக்குறாரு, அல்லது அவரே விற்கிறாரா, அல்லது ஒரு கடை போட்டு விற்கிறாரா, இதையெல்லாம் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு பெரிய சிஸ்டம் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால தான் சாராயம் காய்ச்சி விற்பதையும் கல்லையும் வந்து இங்கே வந்து தடை செய்து வைத்திருக்கிறார்கள். சாராயத்தை காய்ச்சி விற்பதிலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. ப்ராப்பராக அதை செஞ்சால் அதனால் வந்து சாதாரணமாக மதுவுக்கால் என்னென்ன பாதிப்புகள் உடலுக்கு ஏற்படுமோ அது மாதிரியான பாதிப்புகள் தான் ஏற்படும். ஆனால் அந்த சாராயத்தை லாபகரமான ஒரு பண்டமாக மாற்றுவதற்காக அதில் சில ரசாயனங்களை கலந்து விற்கும்போது தான் கண் பார்வை பறிப்போகிறது, உயிர் போகிறது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அது போல் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இதுபோல் சம்பவங்களை எல்லாம் தடுப்பதற்காகத்தான் அந்த காலத்தில் கல் இறக்குவதற்கு தடை போடப்பட்டது. கல் இறக்குவதற்கு தடை போடப்பட்டதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்கிறது, அதில் நீங்கள் வந்து கல் இறக்குறீங்க, கல் இறக்கி நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதை நீங்கள் விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தடை இருக்கிறது. அதாவது கல் இறக்குவதற்கே தடை அப்படின்னு சீமான் போன்றவர்கள் சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் பொய். கல்லை இறக்கி விற்பதற்கு தான் தடை இருக்கிறதே தவிர்த்துட்டு கல்லை இறக்கி நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு தடை கிடையாது. அதனால தான் சீமான் மரத்தில் ஏறி கல் இறக்கி அவர் குடித்ததோடு இல்லாமல் சுற்றி இருந்தவர்களும் கொடுத்ததையும் கூட
போலீஸ் வந்து ஒரு கேஸாக போடலை. ஏன்னா சீமான் கல்லை விற்கவில்லை என்பதால் அவர் மேலே வந்து கேஸை போடலை. இந்தியாவில் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது. மதுவிலக்குக்காக 1920களில் போராட்டம் நடந்தபோது தந்தை பெரியார் தன்னுடைய தென்னந்தோப்பையே வெட்டி தள்ளிட்டாரு. தென்னந்தோப்பு இருக்கிறதுனால தானே கல் இறக்குறாங்க, கல் இறக்கிறதுனால தானே எல்லாரும் குடிக்கிறாங்க, அதனால தானே பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு வெட்டி தள்ளிட்டார். அது போராட்ட வடிவத்தோடைய ஒரு உச்சமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே தமிழ்நாட்டில் நானே மரமேறி, நானே கல் இறக்கி, நானே எல்லாருக்கும் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய போராட்டத்தை சீமான் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இவர் எந்த காலத்தில் வாழ்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு ஏற்படுகிறது. இதே போலதான் சீமான் சொல்லக்கூடிய பல கொள்கைகளும் இந்த காலத்துக்கு பொருந்தாத ஒரு கொள்கைகளாக இருக்கிறது. இவர் இந்த கல் வந்து தமிழ்நாட்டில் அனுமதித்தே ஆக வேண்டும், கல் விற்பனை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்வதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல் வந்து ரொம்ப சல்லிசான ரேட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் டாஸ்மாகில் போய் வாங்கக்கூடிய சரக்குகள் 100, 200 வாங்கக்கூடிய சரக்குகளை கல் இருந்தால் 40 ரூபா 50 ரூபாய்க்கு அதே போதையை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை வந்து சீமான் சொல்கிறார். எந்த அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவராவது இவ்வளவு சல்லித்தனமாக பேசுவார்களா என்று பார்த்தால் ஒரே ஒரு ஆள் தான் பேசுவாப்ல, அது நம்ம சீமான். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பனையேறி தொழிலாளர்கள் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இதனால் பாதிக்கப்படுகிறது. அதனால் கல் இறக்கி விற்பதற்கு நீங்கள் வந்து அனுமதிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான பனையேறி தொழிலாளர்கள் இருந்தார்கள். இந்த தடை வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் அதே தொழிலை மேற்கொள்ளாமல் அரசாங்கம் கொடுத்த சலுகைகளால் பள்ளிக்கூடத்துக்கு போய், கல்லூரிக்கு போய் இன்றைக்கி வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஐடி வேலைக்கு போகிறாங்க, மருத்துவத்துறைக்கு பணிக்கு போகிறாங்க, பல்வேறு வேலைகளுக்கு வந்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு தலைமுறையை மறந்துவிட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் வந்து இதை ஒரு தொழிலாக பார்க்கணும், இதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை சொல்லுவதும் கூட ஒரு தவறான விஷயம்தான். ஏற்கனவே சீமான் இப்படி தான் சொன்னார், ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழிலாக்குவேன்னாரு. ஏற்கனவே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் கௌரவமான ஒரு தொழில்களாக இருக்கிறது. அதிலும் கூட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணிகளுக்கெல்லாம் வந்து அந்த மனிதர்களுடைய கௌரவத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இடங்கள்லாம் வந்து இயந்திரங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உலகம் இப்படி 4 கால் பாய்ச்சலில் முன்னேறி போய் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது நீ ஆடு மாடு மேய்க்கணும், நீ வந்து மரமேறி கல் இறக்கணும், கல் இறக்கி அதை விற்பனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கொள்கைகள் எல்லாம் சீமான் சொல்லி கொண்டிருப்பது என்பது காலத்துக்கு ஒவ்வாத விஷயம். அதுவும் இல்லாமல் சீமான் தன்னுடைய பிள்ளைகளை மட்டும் ரெசிடென்சியல் ஸ்கூலில் சேர்ப்பார், அவர்களை எல்லாம் ஃபாரின் சிலபஸில் படிக்க வைப்பார். ஆனால் தொண்டர்கள் வீட்டு குழந்தைகள் மட்டும் இன்னமும் பனை ஏறணும், ஆடு மாடு மேய்க்கணும் என்று சொல்லக்கூடியது வந்து அவருடைய ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சீமான் ஒரு குடிவெறியர், அடிப்படையில் ஒரு குடிவெறியர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவர் வந்து நான் வந்து குடிக்கலை அப்படின்னு எங்கேயுமே வந்து மறுக்கவில்லை. அவரை பார்த்து பல பேர் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சீமான் போதையில் பேசுகிறார், சீமான் வந்து 6 மணிக்கு மேலே அவர்கிட்ட வந்து யாரும் பேசவே முடியல மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பலரும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் டாஸ்மாக் மதுவுக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படிங்கிற பேரில் வேறொரு மதுவுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை நடத்துவது என்பது கேலிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சீமான் ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கணும். அவர் மதுவை எதிர்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அவர் போதையை எதிர்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். ஒருவேளை அப்படி எதிர்ப்பதாக இருந்தால் அவர் இதுபோல மரமேறி கல் இறக்கி கோமாளித்தனங்களை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. மாறாக சீமானுக்கு இந்த எதிர்ப்பு எல்லாம் வந்து வெறும் திமுக எதிர்ப்பு தான். இந்த கல்லு பிரச்சனையை வந்து அவர் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கு முனைகிறார்னா அவர் முதலில் குற்றம் சாட்ட வேண்டியது கல்லு இறக்கி விற்பனை செய்வதற்கு தடை போட்ட எம்ஜிஆரை தான். ஆனால் எம்ஜிஆரை பற்றியோ அதிமுகவை பற்றியோ ஒரு நாளும் சீமான் வாய் திறக்க மாட்டார். அப்படி வாய் திறந்தாரேயானால் அந்த பக்கமாக இருந்து அவருக்கு வரக்கூடிய திரள் நீதி முற்றிலுமாக நின்றுவிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த வகையில் சீமானால் இதை ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் பேச முடியவில்லை. அரசியல் பிரச்சனையாக இந்த மது போதை விஷயத்தை பேச வேண்டுமானால் நாம் 1970களுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த அந்த நிலைமையிலிருந்து பேசணும். 1937 ராஜாஜி முதல்வராக இருந்தபோது தமிழ்நாட்டை மதுவிலக்கு மாநிலமாக அறிவித்தார். மது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாணையை வந்து வெளியிட்டார். அது நீண்ட காலமாக அமலிலேயே இருந்தது. வெள்ளையர்கள் ஆட்சி முடிந்ததுக்கு பிறகும் கூட அமலிலேயே இருந்தது. ஆனாலும் கூட அப்போதும் குடிகாரர்கள் இருந்தார்கள், கள்ளத்தனமாக காய்ச்சப்படக்கூடிய சாராயத்தை குடிக்கிறவர்கள் இருந்தார்கள், மரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல்லை வாங்கி குடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதனால் மதுவிலக்கு என்பது ஒரு மாயையாகத்தான் எப்பவும் இருந்திருக்கிறது. இப்போதும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மதுவிலக்கு இருக்கிறது, வேறு சில மாநிலங்களில் மதுவிலக்கு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு நேம் ஷேக்குக்கான ஒரு மதுவிலக்காக தான் இருக்கிறதே தவிர்த்து அங்கே முற்றிலுமாக மது கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது.
பர்மிட் வாங்கிட்டு குடிக்கலாம். வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து தங்கும்போது அவர்கள் வந்து குடிக்கலாம். வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்து அங்கே போகும்போது பர்மிட் வாங்கி குடிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு அந்த மாநிலங்கள்லாம் அவ்வப்போது கள்ளச்சாராய சாவுகள் அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்தியாவில் வந்து 1972 வாக்கில் ஒன்றிய அரசாங்கம் அப்போது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 25 வருஷமாக வந்து மதுவிலக்கு இருக்கிறது, எங்களுக்கு அந்த நிதியை தாருங்கள் என்று சொன்னபோது ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, ஏற்கனவே இருக்கிறவங்களாம் கொடுக்க முடியாது, புதுசாக மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடியவர்களுக்கு தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கண்டிஷனை போட்டது. அப்போது இந்தியாவிலேயே 2 மாநிலங்கள் தான் மதுவிலக்கை வந்து பூரணமான மதுவிலக்கை வந்து கையாண்டு கொண்டிருந்த ஒரு மாநிலங்கள். ஒன்று குஜராத், இன்னொன்று தமிழ்நாடு. இப்படிப்பட்ட சூழலில் மதுவிலக்கால் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் ஒரு சிறப்பு நிதியை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த சிறப்பு நிதியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலனா எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நிதி பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய நாங்களும் வந்து மதுவிலக்கை தளர்த்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய திமுக அரசாங்கம் மதுவிலக்கை வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுது. மீண்டும் வந்து 2-3 ஆண்டு காலகட்டத்திலேயே மறுபடியும் பூரண மதுவிலக்கை அறிவிச்சுட்டு, இப்போ நாங்கள் மதுவிலக்கை அறிவிச்சிட்டோம், எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்திடம் போய் கேட்டது. இது எல்லாமே தான் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள். இது மாதிரி ஏதாவது அரசியல் ரீதியான ஒரு காரணங்கள் ஏதாவது சீமானிடம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாமே வந்து எதுவுமே கிடையாது. 1980 வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். கலைஞர் ஆட்சியில் மறுபடியும் கொண்டு வரப்பட்ட மதுவிலக்கை வந்து தளர்த்தினார். மறுபடியும் வந்து சாராய விற்பதற்காக சாராய கடைகளை அவர் அனுமதித்தார். அதற்கு பிறகு திடீர்னு வந்து கள்ளுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளுக்கும் சேர்த்து வந்து அவர் வந்து தடை வைத்தார். இன்று வரைக்கும் அந்த தடை தான் இங்கே வந்து நீடித்து கொண்டு இருக்கிறதே தவிர்த்து புதியதாக யாரும் எந்த தடையும் போடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 2006-2011 காலகட்டத்தில் கள்ளுக்கடைகளை மீண்டும் திறப்பது தொடர்பாக நீதிபதியை வைத்து ஒரு கமிஷனை கூட திமுக அரசாங்கம் அன்றைக்கு வந்து போட்டிருந்தது. அந்த கமிஷன் அறிக்கை வருவதற்குள்ளாக திமுக அரசாங்கம் மாறிவிட்டது. அடுத்து வந்து அதிமுக அரசாங்கம் வழக்கம் போல அந்த கமிஷனுடைய பரிந்துரையை வந்து கிடப்பில் போட்டு வச்சிருக்கா. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் வந்து கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வரும்போதெல்லாம் அந்த கோரிக்கையை வந்து உடனடியாக எந்த அரசாங்கமும் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி உடனடியாக மறுத்து விடுவதில்லை. அதை வந்து தூக்கி கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்கன்னா, டாஸ்மாகை போல் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டாஸ்மாகில் விற்கப்படக்கூடிய சரக்குகள் எல்லாமே தர பரிசோதனைகளுக்கு உட்பட்டு வருகிறது. மதுவால் பாதிப்பு, உடல்நல பாதிப்பு இருக்கிறதுன்னு ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்டாலும் கூட கள்ளச்சாராயத்தை போலவோ அல்லது இது போல கல்லில் வந்து ரசாயனத்தை கலந்து விற்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போலவோ கண்ணுக்கு தெரிந்த உடனடி பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டு விடுவதில்லை. அவற்றை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால தான் அவற்றை அனுமதிக்கிறோம் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. அதுபோல ஒரு சிஸ்டம் கள்ளுக்கடைகளுக்கோ சாராய கடைகளுக்கோ கொண்டு வரப்பட்டால் மட்டுமே அது அவற்றுக்கு அனுமதி தரக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகும். அதை தவிர்த்து விட்டு கல் என்பது தமிழர்களின் உணவு, அவையாரே கல் குடிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை எல்லாம் வைப்பது அது இன்றைய காலத்துக்கு வந்து பொருந்தாத ஒரு வாதம். கல் குடித்தா உடம்பு நல்லா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொல்வதெல்லாம் பீர் குடித்தா உடம்புல சதை போடும், குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு போல ஒரு மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர்த்துட்டு அதுக்கெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக எந்த விதமான நிரூபணமும் கிடையாது. முன்னாடி கூட சொல்லிட்டு இருக்காங்க, கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கபசுர குடிநீர் குடித்தோம், அதனால் வந்து கொரோனாவை வந்து கட்டுப்படுத்த முடியல. கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு தான் அது ஒரு பெரும் தொற்று நோயாக இருந்த தொற்று நோய் வந்து இன்றைக்கி பாதிப்பு வந்து குறைந்து இருக்கிறது. அதுபோல தான் இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தான், ஒரு பேசுவதற்கான ஒரு பொருள் தானே தவிர்த்துட்டு இவை எதுவுமே வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயங்கள் தான். ஆனால் சீமான் போன்ற தற்கூறிகளுக்கு அரசியல் செய்வதற்கு காரணம் இல்லாமல் கள்ளுக்கடை சாராய கடை இது போன்ற விஷயங்களை தான் அவங்க எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். சீமான் இதை பணியேறும் தொழிலாளிகளுக்கான பணி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தார்னா 40 ஆண்டுகளாக அந்த தொழிலாளர்கள் வெவ்வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க. அதாவது அந்த பனையேறும் தொழிலாளர்களே கூட அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பட்டியை உற்பத்தி செய்வது, பனை சார்ந்த மற்ற தொழில்கள் இதுக்கு எல்லாமே வந்து போயிட்டாங்க. மறுபடியும் அவர்களை வந்து கல் விற்பதாக கொண்டு வருவது என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையே பின்னோக்கி செலுத்துவதற்கு ஒப்பான ஒரு விஷயம். இது அந்த சமுதாயத்துக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல. ஆனால் சீமான் போன்ற தற்கூறிகள் எப்போவுமே இப்படி ரிவர்ஸாக தான் சிந்திக்கிறாங்க. இது போன்ற இவர்களுடைய செயல்பாடுகள்லேருந்து நாம் அடையாளம் கண்டு கொண்டு நாம் முன்னேறுவதற்கான வழிவகைகளை வாய்ப்புகளை யார் ஏற்படுத்தி தருகிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களை ஆதரித்து இவர்களை நிராகரிப்பது நம்முடைய எதிர்காலத்துக்கு சரியான ஒரு வழிவகையாகும். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.